என்ன வேணாலும் கேட்கலாம். அவன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது இல்லையா? ஒரு ஒரு புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன செய்வாங்க? மனைவிட்ட இவர் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பார். அந்த அம்மா என்ன செய்வாங்க? கேட்டு கேட்டு வாங்குவாங்க இல்லையா? இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இப்படி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு என்ன வரும்? அவர் நம்ம பிறந்த நாளை ஞாபகம் வச்சு புடவை வாங்கி கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு இந்த அம்மா அப்படியே பார்த்து, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமாங்க. இவர் இன்றைக்கி என்ன நாள்? இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என் பிறந்த நாளும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்போ எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த அன்பு கூட 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 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன ஆகிடும்? அதெல்லாம் கேட்க வேண்டாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எதை செய்யணும், எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? சும்மா ஒரு கதைக்கு வச்சுக்கங்க. என்னது? கேட்காத மனைவி, கேட்காம கொடுக்குற கணவன். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். யார்கிட்ட? பெருமான்கிட்ட அப்படி போய் இருக்கணும். அவர் கேட்காம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நாம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் அவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இறைவனை நாம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? கேட்டு கேட்டு வாங்கணும்னா தெரியும். அட நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்கிறார், கேட்குறத விட சிறப்பாக கொடுக்குறார், கேட்குறத விட சிறப்பாக கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டாம், அது இதெல்லாம் கேட்க வேண்டாம், அவருக்கே தெரியுங்க, அவருக்கே தெரியும். அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வரணும். ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல என்னன்னு தெரியுங்களா? அவர் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். உங்களுக்கு நீங்களாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதை வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிக்கணும். நம்ம புடவை எந்த புடவைமா வேணும், உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வாங்கிட்டு, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்குறான் பாரு அப்படி சொல்லக்கூடாது. நான் சிவப்பு கலர் எடுத்துகிட்டு வான்னு நினைப்பா, இந்த புடவை எவ்வளாச்சும் கட்டுவாளா, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு சிவப்பு கலரில் வாங்கிட்டு வா, பச்சை கலரில் வாங்கிட்டு வான்னு சொல்லிடணும். சொல்கிறது எப்படி? உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் இதை போய் எவனாச்சும் வாங்குவானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்வார்? யோ நான் உன்னை ஃபோன் பண்ணி கேட்டனா இல்லையா, இது வேணும்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த தகராறுலாம் யார்கிட்ட வருது? பெருமான்ட்டு நமக்கு இதெல்லாம் வருது. சாமி நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு என்ன, நமக்கு பிடிச்ச